எலக்டோரல் பாண்ட் வழியாக இந்த நாட்டுக்கு எதிராக சதி நடந்தது. இந்த எலக்டோரல் பாண்ட் என்கிற விஷயம் இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இந்த நாட்டு மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிறது. ஆகையால் இதை தடை போட வேண்டும். எப்படி 16,000 கோடி ரூபாயை அரசாங்கம் வாங்கியது? இலவசமாக வாங்கினார்களா அல்ல அதற்கு பதிலாக நீங்க என்ன செய்தீர்கள் என்ற அந்த கேள்வி. அதாவது ஒரு கார்ப்பரேட் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு தேசப்பற்றுக்காக கொடுக்கிறார்கள் என்று நீங்க பார்க்கிறீர்கள், நிச்சயமாக கிடையாது. இவர்கள் போடக்கூடிய பணம் கோவில் ஒன்றிலில் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோடைய ஒன்றிலில். அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே இந்த எலக்டோரல் பாண்டை கொடுக்கவும் மாட்டார்கள், வாங்கவும் மாட்டார்கள். இந்த வரக்கூடிய தேர்தலில் அனைத்து பணத்தையுமே முடக்கி கொண்டிருக்க ஒரு அரசியல் கட்சி பிஜேபி. மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பாண்ட் வழியாக பல்வேறு திட்டங்களை போட்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடிய ஒழிய பிஜேபிக்கு எந்த விதமான சாட்டையடியும் கிடையாது. பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வழியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்படி எடுத்து வைத்திருக்கிறதோ, இது பிஜேபிக்கு அடியா அல்ல மற்ற கட்சிகளுக்கு அடியா என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். நெக்ஸஸ் பிட்வீன் கார்ப்பரேட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மற்றும் அரசாங்கத்திற்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல், ஒரு மிகப்பெரிய சதி இந்த நாட்டிற்கு எதிராக நடந்ததா? எலக்டோரல் பாண்ட் என்கிற இந்த வார்த்தையை வைத்து, இந்த ஸ்கீமை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எதிராக ஒரு சதி நடந்ததா? அரசியல் கட்சிகள், அதுவும் முக்கியமாக ரூலிங் கவர்மெண்ட், ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டு சொத்துக்களை விற்று வந்தார்களா? எதற்காக? எலக்டோரல் பாண்ட் வழியாக கார்ப்பரேட் இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு அதிக பணத்தை கொடுத்தார்கள். எந்த கட்சிக்கு அதிக லாபம் போய் சேர்ந்தது? அல்ல ஒரு கட்சிக்கு அதிக லாபம் போய் சேரவில்லை என்றால் இந்த நாட்டிற்கு எதிராக அவர்கள் செயல்படவில்லையா? அல்ல அவர்களும் இந்த சதியில் தன்னுடைய கைகளை கழுவினார்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இந்த பதிவை நான் துவங்க இருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேல் எலக்டோரல் பாண்டை யாருமே விற்கக்கூடாது, யாருமே வாங்க முடியாது. எலக்டோரல் பாண்ட் வழியாக இந்த நாட்டுக்கு எதிராக சதி நடந்தது. இந்த எலக்டோரல் பாண்ட் என்கிற விஷயம் இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இந்த நாட்டு மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிறது. ஆகையால் இதை தடை போட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய லோக்சபா தேர்தலுக்கு முன்பு இந்த முடிவை எடுத்ததால் யாருக்கு அதிகமான நஷ்டம், யாருக்கு அதிகமான லாபம்? பிஜேபியால் இந்த எலக்டோரல் பாண்ட் என்கிற தடைக்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை பிரட்டி போட முடியுமா? அல்ல இது வெறும் ஒரு கண்துடைப்பா? இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த நாட்டிற்கு எதிராக நடந்த இந்த சதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை சேகரிப்பதற்காக மிகப்பெரிய டீம் வேலை பார்த்து வருகிறது. எங்களுடைய சேனலை சரியான தகவல் கொடுப்பதற்காகவே ஒரு சில அரசியல் கட்சிகள் அவர்களுடைய ஐடி விங்குகளை வைத்து எங்களை முடக்க பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த தகவல் உங்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற அந்த அக்கறை எங்களிடம் இருக்கிறது. எங்களுடைய வியூவர்ஸுக்கும் அந்த அக்கறை இருக்கிறது. ஆகையால் இந்த வீடியோ அதிகமான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா தயவு செய்து கீழே எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். என்னுடைய முதல் கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 அமைப்புகளுமே 2017ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்கக்கூடிய ஒரு சுலபமான வழி இந்த எலக்டோரல் பாண்டாக மாறப்போகிறது. மணி லாண்டரிங் இதற்கான வழி இதே எலக்டோரல் பாண்டாக மாறப்போகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகள் வழியாக இந்தியாவில்
பணத்தை அனுப்புவது, இந்திய அரசியல் கட்சிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து தனக்கான லாபத்தை தேடிக்கொள்வது மிகவும் சுலபமாகிவிடும். பொலிட்டிக்கல் ஃபண்டிங் என்கிற பெயரில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக பல்வேறு விஷயங்களை செய்து கொள்வார்கள். இது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை, இந்த நாட்டின் சொத்துக்களை இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக அடிமாட்டு விலைக்கு இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்க தொடங்கி விடுவார்கள். இந்த அனைத்து கேள்விகளுமே 2017ஆம் ஆண்டு கிளம்பியது. இன்னைக்கு அனைத்துமே சாத்தியமாகிவிட்டதா? எப்படி என்று நீங்கள் பாருங்கள். 2018ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை கிட்டத்தட்ட 15லிருந்து 16,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது. பிஜேபி மட்டுமல்ல, இந்த பணம் காங்கிரஸிற்கும் போயிருக்கிறது, இந்த பணம் டிஎம்கேவிற்கும் போயிருக்கிறது, இந்த பணம் டிஎம்சிக்கும் போயிருக்கிறது. ஆக மொத்தம் யாரெல்லாம் எங்கெல்லாம் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஆளும் கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கட்சி நிதியாக இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற விஷயத்தை வைத்து கார்ப்பரேட் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இலவசமாக கொடுத்தார்களா? அதற்கு பதிலாக அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லையா? நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு மேல் பல்வேறு கேள்விகளும் இதை நோக்கி தான் செல்ல வேண்டும். இந்த தருணத்தில் எப்படி கருப்பு பணத்தை லீகல் பணமாக மாற்றுவது என்கிற அந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். அந்த கருப்பு பணத்தை வைத்து எந்த அளவில் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை கொடுத்திருக்கிறார்கள், இந்த அனைத்தையுமே நேற்று சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சில்லறை காசில் இந்த நாட்டின் வளங்களை, சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட். 15,000 கோடி ரூபாய் 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை. இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் வரை இந்த பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது. அப்போ 16,000 சில்லற கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு கார்ப்பரேட் வழங்கும் போது அவர்களுக்கு என்ன பதிலாக கொடுத்தார்கள், அதையும் நீங்கள் பாருங்கள். எந்த கார்ப்பரேட் எந்த அரசியல் கட்சிக்கு எதற்காக பணத்தை கொடுத்தார்கள், இந்த விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டருக்கும் தெரிய வேண்டும். இந்த ஓட்டர்களிடம் எதற்காக இதை மறைக்கிறார்கள் என்கிற விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஆர்டிஐ என்கிற ஒரு ஆக்ட் இருக்கிறது, அதாவது தகவல் அறியும் சட்டம். இந்த எலக்ட்ரோரல் பாண்டை மட்டும் நீங்கள் அதிலிருந்து நீக்கி வைத்திருக்கிறீர்கள். அதாவது எந்த கார்ப்பரேட் எவ்வளோ ரூபாய் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்குறார்களோ அதை பற்றி எந்த விதமான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஆட்டையை போட்டு பாருங்கள், நாங்கள் விளக்கத்தை கொடுக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற விஷயம் எத்தனையோ 1000 கோடி ரூபாய்க்கான பரிமாற்றங்களை எடுத்து வைக்கிறது. அப்போ மக்கள், ஓட்டு போடக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள்? ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் இது போன்ற எலக்ட்ரோரல் பாண்டுகளை நீங்கள் விற்க பார்க்கிறீர்கள். அதை வைத்து கார்ப்பரேட் அரசாங்கங்களுடைய பல்வேறு சொத்துக்கள், பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்களில் அவர்களுக்கான அந்த விஷயம் கிடைக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் நேரடியாக கேட்ட கேள்வி, when this decision came, in one stroke all those pages started opening regarding the electoral bond. இந்த தகவல் வெளிவந்த உடனே, அதாவது நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் இந்த தடையை போட்ட உடனேயே பல்வேறு உண்மைகள் மக்களுக்கு முன் வர தொடங்கிவிட்டது. எப்படி 16,000 கோடி ரூபாயை அரசாங்கம் வாங்கியது? இலவசமாக வாங்கினார்களா, அல்ல அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற அந்த கேள்வி. எலக்ட்ரோரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷனலானது, இதை எப்போதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தீர்ப்பை நேற்று சுப்ரீம் கோர்ட் எடுத்து வைத்திருக்கிறது. ஆர்டிஐ ஆக்டில் நீங்கள் கொண்டு வராத எந்த விஷயத்தையுமே நாங்கள் கான்ஸ்டியூஷனலாக பார்க்க முடியாது. இந்த இடத்தில் 3 கேள்விகளையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த விஷயம் ஆர்டிஐக்கு கீழே கொண்டு வர முடியவில்லையோ அதை எப்படி நீங்கள் ஒரு சட்டமாக பார்க்க முடியும்? எப்படி நீங்கள் மக்களுக்கு முன் இதை திணித்தீர்கள்? 2வது கேள்வி, கார்ப்பரேட் எந்த அளவில் இந்த பணத்தை கொடுத்தார்கள், அதற்கான விளக்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த 3 வாரங்களுக்குள் அந்த பட்டியலை கார்ப்பரேட்டும் கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் பணத்தை நிதியை கொடுத்தீர்கள், பணம் பெற்ற
அரசியல் கட்சிகளும் எங்கிருந்து இவர்களுக்கு பணம் வந்தது அந்த பட்டியலும் அவர்கள் கொடுக்க வேண்டும். இதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன், ஆர்பிஐ 2 பேருமே ஒரு சில கேள்விகளை எழுப்பி வைத்தார்கள். அதாவது ஃபாரின் ஃபண்டிங், மணி லாண்டரிங் இந்த இடத்தில் அதிகமாக நடக்கும் என்று. அதற்கான விளக்கத்தையும் அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். எப்படி இந்த மணி லாண்டரிங் நடந்தது, எப்படி இந்த ஃபாரின் ஃபண்டிங் இந்தியாவில் வந்தது என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 16,000 கோடி ரூபாயிலிருந்து 72% பணம் எந்த அரசியல் கட்சிக்கு போனது? பிஜேபிக்கு போனது. மீதம் இருக்கக்கூடிய 28% அனைத்து நேஷனல் பார்ட்டிகள், அதில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, அனைத்து ரீஜனல் பார்ட்டிகள், இதில் டிஎம்சி இருக்கிறது, டிஎம்கே இருக்கிறது, ஏடிஎம்கே இருக்கிறது, ஆர்ஜேடி இருக்கிறது, இது போன்ற பல்வேறு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த அனைத்து ரீஜனல் பார்ட்டிகளும் அனைத்து நேஷனல் பார்ட்டிகளுமே சேர்ந்து 28% பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள். நேரடியாக 72% பிஜேபி கையில் போனது. இந்த 72% பெற்றுக்கொண்டிருந்த பிஜேபி 2024ஆம் ஆண்டு மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடி கிடைத்ததாக பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இதற்கு மேலே நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில உண்மைகள் எடுத்து காட்டப் போகிறேன். நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்னா, ஜஸ்டிஸ் பிஆர் கவை, ஜஸ்டிஸ் ஜேபி பத்ரிவாலா, ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா, இந்த 5 ஜட்ஜஸ்கள் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்து மார்ச் ஏப்ரல் 2018ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் எலக்ட்ரோரல் பாண்டை தொடங்கினீர்கள், இன்னைக்கு வரை எந்த அளவில் இந்த பாண்ட் வழியாக பணங்கள் கொடுக்கப்பட்டதோ அல்ல எந்த அரசியல் கட்சி வாங்கினார்களோ அனைத்துமே இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆனால் யாருக்கு இந்த பணத்தை கொடுத்தீர்கள், எப்படி இந்த பணம் வந்தது, அந்த பட்டியல் என்ன, அந்த பணத்தை கொடுத்த கார்ப்பரேட் அவர்களுக்கு என்ன நீங்கள் செய்தீர்கள், இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் இன்னும் கேட்கவில்லை. அதற்கான வேலையை நாங்கள் பார்ப்போம். எப்படி இந்த பணம் போனது, யாருக்கு போனது, எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸ் எப்பெல்லாம் கிடைத்தது என்கிற விஷயத்தை இதற்கு மேல் நாங்கள் உங்களுக்காக பார்ப்போம். ஆனால் 2017ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் வெளிவந்த உடனேயே பல்வேறு கேள்விகள் பல்வேறு இடங்களில் வழக்கு வழியாகவும் போடத் தொடங்கினார்கள். 2017ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சுப்ரீம் கோர்ட் இதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் என்று கூறக்கூடிய இந்த சட்டம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறு பணத்தை எப்படியெல்லாம் சுத்தி, எப்படியெல்லாம் அரசியல் கட்சிகளுக்காக கொடுத்து, அந்த அரசியல் கட்சி வெளிநாடு கம்பெனிகளாக இருக்கட்டும், கார்ப்பரேட்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு லாபத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஃபாரின் ஃபண்டிங் அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக அந்த ஃபாரின் ஃபண்டிங்கான வழியையும் தொடங்கிவிட்டார்கள். எஸ்பிஐ கையில் இந்த பவர் கொடுக்கப்பட்டது. எஸ்பிஐ எலக்ட்ரோரல் பாண்டை விற்கலாம். எஸ்பிஐ இதே எலக்ட்ரோரல் பாண்டுக்கான அனைத்து பேமெண்ட்ஸ்களையுமே செய்யலாம். ஆனால் இதற்கான விளக்கத்தை எஸ்பிஐ கொடுக்க தேவையில்லை, அரசியல் கட்சிகளுக்கு அந்த விளக்கமும் தேவையில்லை. யாரிடமிருந்து இந்த பணம் வந்தது என்கிற விஷயம் எங்களுக்கு தேவை அல்ல என்று இந்த ஸ்கீம் கூறி வருகிறது. இதற்கு பதிலாக, அதாவது ஒரு கார்ப்பரேட் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு தேசப்பற்றுக்காக கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள், நிச்சயமாக கிடையாது. இவர்கள் போடக்கூடிய பணம் கோவில் உண்டியலில் அல்ல, ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோடைய உண்டியலில். அப்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே இந்த எலக்ட்ரோரல் பாண்டை கொடுக்கவும் மாட்டார்கள், வாங்கவும் மாட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் இதே போன்ற கேள்விகளை கேட்டு அரசாங்கத்துடைய ஒரு மிக முக்கியமான நரம்பை பிடித்து அழித்து விட்டது. ஃபாரின் ஃபண்டிங் என்கிற விஷயமாக இருக்கட்டும், அல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல்வேறு கம்பெனிகள், ஷெல் கம்பெனிகள் வழியாக வரக்கூடிய ஃபண்டிங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எந்த அளவில் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்த அந்த பணமாக இருக்கட்டும், அனைத்துமே இன்னைக்கு ரெடாரில் வந்துவிட்டது. ஆர்பிஐ, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேருமே 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு பல்வேறு கேள்விகள் கேட்ட பின் கூட இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது, ஆர்பிஐ அமைதியாக இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கடைசி நேரத்தில் ஒரு முடிவை கூறிவிட்டார்கள். இதற்கு மேல் நீங்கள் எலக்ட்ரோரல் பாண்டை பேன் செய்து விடலாம் என்று. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடிய போது, எங்களுக்கு, அதாவது அரசாங்கத்திற்கு இந்த விளக்கமே தேவையல்ல, எங்கிருந்து பணம் வந்தது, யார் இந்த பணத்தை கொடுத்தார்கள், இதற்கான எந்த விளக்கமும் கொடுக்கக்கூடாது. காரணம், பணம் கொடுக்கக்கூடிய நபர்களே அதை விரும்ப மாட்டேங்கிறார்கள்.
இப்போ நான் காங்கிரஸிற்கு நிதியை கொடுக்கிறேன் என்றால் பிஜேபியினர்களுக்கு நான் தான் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி பிஜேபிக்கு நான் பணத்தை கொடுத்தேன் என்றால் காங்கிரஸிற்கோ டிஎம்கேவிற்கோ நான் தான் பிஜேபிக்கு பணத்தை கொடுத்தேன் என்கிற விஷயம், அந்த ஃபண்டிங்கை செய்தேன் என்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியக்கூடாது. இது வந்து ஒரு பிரைவசியான விஷயம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரைவசி எந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக நடந்தது என்று அதையும் நீங்கள் பாருங்கள். காங்கிரஸின் ஜெயா டாக்கூர் 2017 ஆண்டு எலக்ட்ரோரல் பாண்டுக்கு எதிராக ஒரு அப்பீலை போட்டிருந்தார். சிபிஎம் அவர்களும் இந்த அப்பீலை போட்டிருந்தார்கள். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் ADR இவர்களும் ஒரு அப்பீலை போட்டிருந்தார்கள். 2019 ஆண்டு முதல் முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. 2023 ஆண்டு வருவதற்குள் பல்வேறு முறை இதற்கான விசாரணை நடந்ததற்கு பின் நவம்பர் 1 2023 ஆண்டு இந்த 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் முடிவை சேஃபில் வைத்து விட்டார்கள். அதாவது ஒரு சில மாதங்களில் இதற்கான தீர்ப்பை வழங்குவோம் என்று. இப்போ பிப்ரவரி மாதம் 15 இந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, எவ்வளோ கேபிட்டலை, எவ்வளோ பணத்தை இது போன்ற கார்ப்பரேட்னர்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்தார்கள். அந்த கேபிட்டலை வைத்து அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தை கொடுத்திருக்கிறார்கள், எந்த விதமான ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார்கள், இது மக்களுக்கு எதிரானதா இல்லை மக்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையா என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக கார்ப்பரேட் எலக்ட்ரோரல் பாண்ட்களை வைத்து தன்னுடைய நெட்வொர்க்களை மட்டுமே வளர்த்து வந்தார்களே ஒழிய இந்த நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. பப்ளிக் செக்டர் எந்த அளவில் இந்த 5 வருடத்தில், இந்த 6 வருடத்தில் விற்கப்பட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் பிரைவேட்டைசேஷன் என்கிற பெயர் வந்ததோ அந்த அனைத்து இடங்களிலும் நீங்கள் பாருங்கள், அந்த பட்டியல் எடுத்து பாருங்கள், அடிமாட்டு விலைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்களை, கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ்களை, கம்பெனிகளை, கவர்மெண்ட் ஷேர்ஸ்களை கார்ப்பரேட் கையில் விற்று வந்தார்கள். அப்போது அந்த அனைத்து லாபமுமே இது போன்ற எலக்ட்ரோரல் பாண்ட்களை வைத்து தானா. எலக்ட்ரோரல் பாண்டை பிரைவேட்டைசேஷனுடன் இணைத்து விட்டார்கள், எக்கனாமி பாலிசியுடன் இணைத்து விட்டார்கள், டெவலப்மெண்ட் என்கிற பெயரில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற பெயரில் இந்த நாட்டில் இணைத்து விட்டார்கள். 16,000 கோடி ரூபாயும் தாண்டி இருக்கிறது இந்த எலக்ட்ரோரல் பாண்டிலிருந்து வரக்கூடிய வருமானம். 2018 ஆண்டு, which has now been annulled, all political parties collectively received up to 12,000 crores until previous fiscal year. போன வருடம் ஃபிஸ்கல் இயர் வரை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 16,000 கோடி ரூபாயிலிருந்து நேரடியாக 12,000 கோடி ரூபாய் பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் போய் சேர்ந்திருக்கிறது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் which is ADR shows the ruling government BJP received almost 55% amount equating to 6,565 crores. ADR உடைய ரிப்போர்ட் பிஜேபி மட்டுமே கிட்டத்தட்ட 6,565 கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறது. ஃபிஸ்கல் இயர் 2023-2024, அதாவது அடுத்த வருடம், இந்த வருடத்தை நீங்கள் சேர்த்தீர்கள்னா பார்ட்டி வைஸ் டேட்டா வில் பி அவைலபிள் லேட்டர். ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஃபைல்டு. இந்த வருஷத்தில் இன்னொரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் போனது என்று. அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏடிஆருடைய ரிப்போர்ட்டில் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 2018 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு ஜனவரி மாதம் வரை 16,518 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. 27,137 எலக்ட்ரோரல் பாண்டுகள் விற்கப்பட்டிருக்கிறது. பிக்கெஸ்ட் கெய்னர் இஸ் பிஜேபி. எவ்வளோ ரூபாய்? 2018 மார்ச் 2023 ஆண்டு வரை 11,733 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. இதில் பிஜேபிக்கு நேரடியாக 56.5%, வைஎஸ்ஆர் காங்கிரஸ் 3.4%, டிஎம்கே 5.5%, பிஜேடி 6.9%, பிஆர்எஸ் 8.1%, டிஎம்சி 7.7%, ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 9.9%. இந்த இடத்தில் இன்னொரு கிராஃபையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக 2019-20 ஆண்டு அதிக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போதான் இந்த லோக்சபா தேர்தல் வந்தது. அதற்கப்புறம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே குறைஞ்ச ஒரு அளவு தான் அந்த பணமே போயிருக்கிறது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்கள்,
15,946 கோடி ரூபாயிலிருந்து, அதாவது போன வருடம் மார்ச் மாதம் வரை, இந்த வருடம் வரை நீங்கள் சேர்த்தீர்களா 16,000 சொச்சம் கோடி ரூபாய். இதிலிருந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபி பக்கம் போயிருக்கிறது. போன வருடம், அதாவது 2022-23ஆம் ஆண்டு பிஜேபி டொனேஷன் வழியாக பெற்ற தொகையை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2,360 கோடி ரூபாய். இதிலிருந்து 1,300 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாகவே வந்திருக்கிறது. அதாவது இதற்கான எந்த கணக்கும் காட்ட வேண்டாம், எங்கிருந்து பணம் வந்தது அதை காட்ட வேண்டாம். அதற்கு முந்தின வருடம் 2021-22ஆம் ஆண்டு நீங்கள் பாருங்கள், பிஜேபிக்கு வந்த ஃபண்டிங் 1,033 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக. காங்கிரஸிற்கு வந்த ஃபண்டிங் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக 236 கோடி ரூபாய். இதே போன்று டிஎம்சி, பிஆர்எஸ், டிஎம்கே, பிஜேடி, டிடிபி இவர்களுக்கு எல்லாமே 225 கோடி, 529 கோடி, 185 கோடி, 152 கோடி, 34 கோடி ரூபாய், இந்த மாதிரியான ஒரு கணக்கு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது மார்ச் மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதாவது எலெக்ஷன் நடப்பதற்கு சற்று முன் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2,555 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு மட்டுமே போனது. காங்கிரஸிற்கு 318 கோடி ரூபாய். 2018-19ஆம் ஆண்டு நீங்கள் பாருங்கள், 1,450 கோடி ரூபாய் பிஜேபிக்கும் காங்கிரஸிற்கும் 388 கோடி ரூபாய் வந்தது. 2020-21ஆம் ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸிற்கு 10 கோடி ரூபாய், பிஜேபிக்கு அப்படியே டபுளாக 22 கோடி ரூபாய் வந்திருக்கிறது எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக. 2021-22ஆம் ஆண்டு, அதாவது கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆன உடனேயே 1,032 கோடி ரூபாய் பிஜேபிக்கும் காங்கிரஸிற்கு 236 கோடி ரூபாய் கிடைத்தது. இப்போது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னா 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 1,365 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கிடைத்தது. அடுத்த வருடம் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வழியாக அடுத்த மாதம் ஏப்ரல் 2019ஆம் ஆண்டு இந்த தொகை 2,256 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. அப்போது மார்ச் ஏப்ரல் மாதம், இந்த வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதம் இந்த விண்டோ ஓப்பன் ஆவதற்கு முன்பே இதை தடை போட்டு விட்டார்கள். நஷ்டம் யாருக்கு? பிஜேபி ஏற்கனவே 72% பணத்தை சுருட்டி வைத்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கையில் 28% அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த வரக்கூடிய தேர்தலில் அனைத்து பணத்தையுமே முடக்கி கொண்டிருக்க ஒரு அரசியல் கட்சி பிஜேபி. மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பாண்ட் வழியாக பல்வேறு திட்டங்களை போட்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடிய ஒழிய பிஜேபிக்கு எந்த விதமான சாட்டையடியும் கிடையாது. பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வழியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்படி எடுத்து வைத்திருக்கிறதோ, இது பிஜேபிக்கு அடியா அல்ல மற்ற கட்சிகளுக்கு அடியா என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜனவரி 2023ஆம் ஆண்டு ஹிண்டன்பர்குடைய ரிப்போர்ட் வந்தது. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி நிறுவனத்திற்கு 10 to 12 லட்சம் கோடி ரூபாய்க்கான நஷ்டம் ஒரு சில நாட்களிலேயே நடந்தது. அப்போது அதற்கு பின் எப்படி அவர் மறுபடி லாபத்தை பார்த்தார், எப்படி அவர் மறுபடி மீண்டு வந்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் என்று நம்பி வருகிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் தொட்டதற்கும் அடானி மீது குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் ஏன் அம்பானியை பற்றி அவர்கள் பேசுவதில்லை? அப்போ காங்கிரஸிற்கு அம்பானி வழியாக இந்த பணம் போய் சேர்கிறதா? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த நாட்டு மக்களுக்கு இதை வைத்து எந்த விதமான லாபமும் கிடையாது. அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகளுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் கிடைத்து கொண்டிருந்தது. இதனால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கார்ப்பரேட் கையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை, சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு விற்று வந்தது தான். 3 வாரத்திற்குள் இவர்களுடைய பட்டியல் வெளிவந்துவிடும். எந்த அரசியல் கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளோ ரூபாயை கொடுத்தார்கள் என்று அந்த பட்டியல் வெளிவந்துவிடும். அந்த பட்டியல் வெளிவந்ததற்கு பின் எந்த கார்ப்பரேட்டிற்கு எந்த அரசாங்கம், எந்த அரசியல் கட்சி லாபத்தை பேக்டோர் என்ட்ரி வழியாக கொடுத்தார்கள் என்கிற அந்த கணக்கையும் நாம் போட தொடங்கி விடுவோம். அதற்கு பின் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்கள், யாருக்கு நீங்கள் ஓட்டை போட மாட்டீர்கள்.
எந்த கட்சி அதிக ஊழலை செய்திருக்கிறது, எந்த கட்சி பிளாக் மணி வழியாக, ஃபாரின் ஃபண்டிங் வழியாக, பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வழியாக கார்ப்பரேட்டிற்காக கூலி வேலையை பார்த்திருக்கிறார்கள், எந்த கார்ப்பரேட் எந்த அரசியல் கட்சிக்கு பணத்தை கொடுத்து தனக்கு சாதகமான ப்ராஜெக்ட்ஸ்களை திருப்பிக் கொண்டார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட இந்த கேள்வி, அவர்கள் வெளிவிட்ட முடிவு நேரமாகி வந்திருந்தால் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற சதியை செய்யக்கூடாது என்பது தெளிவாகிவிட்டது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு அரசியல் கட்சி, சுப்ரீம் கோர்ட் இந்த முடிவை வெளிவிட்டவுடன் அடுத்த 3 வாரத்திற்குள் பார்லிமெண்ட்டை தொடங்கி ஒரு புதிய சட்டம், இது மக்களுடைய சட்டம், எங்களுடைய மெஜாரிட்டியை வைத்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இதை பற்றி நாங்கள் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால், எப்படி பிஎம் கேர்ஸை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், ஆர்டிஐக்கு வெளியே இருக்கிறது என்று ஒரு முடிவெடுத்தார்களோ, எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷனர்களுடைய நியமனத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, இதை பற்றியும் அவர்கள் சட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள் என்கிற எந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை அதிகமாக நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகம் உயிர் வாழ வேண்டும் என்றால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய உதவியை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.